யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. ஹலோ மக்களே, மை டியர் MTM ஃபேமிலிஸ், வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. பெட் மார்க்கெட்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம சென்னையில இருக்கிற கொளத்தூர் பெட் மார்க்கெட் தான். இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ்னு சொல்லி எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கெட் ஃபிஷ் ஸ்பெஷலா தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ஃபிஷ், எவ்வளோ ரேட்டு, என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி டைரக்டா வீடியோல போய் பார்த்துடலாம். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் நிறைய பேர் வரதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் ஃபிஷ் தான். ஸோ இந்த பாக்கெட் ஃபிஷ் ரொம்பவே ரேட் கம்மியாக கிடைக்கும், நிறைய ஃபிஷ் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபிஷ்ஷு, எவ்வளோ ரேட்டு, எந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்கெட் ஃபிஷ்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கப்பி தான். ஸோ கப்பி ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா சின்ன சைஸாக இருக்கும், ஆனால் கலர்லாம் வேற லெவலாக இருக்கும். ரெட்டு, எல்லோ, ரெயின்போ ஷேட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு 2 feet டேங்க்ல பாத்தீங்கன்னா 10 கப்பீஸ் வந்து ஹாப்பியா இருக்கும். ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupeesல இருந்து 30 rupees வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா நம்மளோட டேங்க்ல ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஃபிஷ்ஷோட கிங் எதுன்னு கேட்டீங்கன்னா கப்பி ஃபிஷ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாலி. மாலி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். பிளாக் மாலி, பலூன் மாலி, கோல்டன் மாலின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. பிளான்ட் டேங்க்ல பாத்தீங்கன்னா சூப்பரா பிளெண்ட் ஆகும், மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட பிரைஸ் 15 rupeesல இருந்து 40 rupees வரையும் வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போற ஃபிஷ் வந்து பிளாட்டி. ஒரு கியூட்டா ஷார்ட் பாடி ஃபிஷ் வேணும்னா கண்டிப்பா பிளாட்டி நீங்க போகலாம். இது வந்து ரெட்டு, ஒயிட், ஆரஞ்சு ஃபேமிலியில ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா கப்பி ஃபிஷ்க்கு வந்து இது ஒரு நல்ல பேர் ஃபிஷ்னே சொல்லலாம். டேங்க்ல ஒரு மினி சிட்டி மாதிரி ஃபீல் கொடுக்கும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும். இது அப்சல்யூட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு டேங்க், ஃபிஷ் டேங்க்ல வந்து நீங்க போட்டீங்கன்னா. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 to 35 rupees வரையுமே கிடைக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா ஃபிஷ் வாங்கி வளர்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கப்பி இல்ல மாலி மாதிரியான ஈஸி மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரியான ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை நீங்க வளர்த்து பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃபிஷ் எப்படி வளர்க்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இன்னும் பெரிய ஃபிஷ்ஷா வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ பேர்ட் வாங்குறவங்கன்னா பாத்தீங்கன்னா கேஜ் சைஸ், ஃபுட் மெயின்டெனன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டா தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. கொய் ஃபிஷ்லாம் எல்லா கடையிலுமே இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து லக்கி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நான் டேங்க்ல ஸ்விம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஹீரோ நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கா? பெருசுனா 30. நம்ம பெட் மார்க்கெட்ல இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஷாப்ல எந்த பெட் வாங்கினாலும் சரி, அதாவது ஃபிஷ்ஷோ, பேர்டோ இல்ல எந்த அனிமல்ஸ் வாங்கினாலும் சரி, நீங்க ஒரு நியூ பெட் பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்ப ஃபிஷ் வாங்குறீங்கன்னா அதுக்கு டேங்க், எந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ணணும், அது ஸ்பேஸ் எவ்வளவு தேவைப்படும், என்னென்ன ஃபிஷ் அதுக்குள்ள போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க அனிமல்ஸ் ஏதாவது வாங்குறீங்க, அவங்களுக்கு தேவையான கேஜ், அவங்களுக்கு எப்படி எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா அவங்க கேஜ் சைஸ் எப்படி, எத்தனை பேர்ட்ஸ் அதுல வளரலாம், அவங்க எப்படி வந்து ப்ரீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டிப்ஸுமே A to Z அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க பட்ஜெட்ல ஒரு ஸ்மால் டேங்க் செட்டப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கொளத்தூர்ல பாக்கெட் ஃபிஷ் நிறைய இருக்கு. ஸோ இந்த பாக்கெட் ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா கப்பி, மாலி, பிளாட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupeesல இருந்து 40 rupees வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு சிம்பிளா ஒரு சின்ன டேங்க்ல மினி ஓஷன் மாதிரி நீங்க வந்து செட்டப் போடலாம். கப்பி ஃபிஷ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது நல்ல பிரைட் கலர்ல இருக்கும். சின்ன டேங்க்ல கூட வந்து அது வளரும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்றது வந்து ரொம்பவே ஃபாஸ்டா ப்ரீட் பண்ணும். மாலி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ல இருந்து 40 rupees வரைக்கும் கிடைக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு கம்யூனிட்டி டேங்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு சூட்டபிளா இருக்குங்க மாலி ஃபிஷ்லாம். பிளாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா
ரெட்டு, ஆரஞ்சு, ஒயிட்னு சொல்லி எல்லா கலர்லயுமே இருக்கும். ஒரு நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க. இதோட ரேட்லாம் 15 ருபீஸ்ல இருந்து 35 ருபீஸ் வரைக்கும்லாம் இருக்கு. ஜீப்ரா இல்ல டெட்ரா இந்த மாதிரி ஃபிஷ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஆக்டிவ் ஸ்விம்மர்ஸ்ங்க. அப்படியே இங்கிட்ட கூட ஓடிட்டே இருப்பாங்க. இந்த பிளான்டட் டேங்க்ஸ்லாம் வச்சிருப்போம்ல, உள்ள வச்சு டேங்க்ல பிளான்ட்லாம் பண்ணி பிளான்ட் செட்டப்லாம் பண்ணி, ஸோ அந்த டேங்குக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீப்ரா, டேனியோ, டெட்ரா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ 20 ருபீஸ்ல இருந்து 60 ருபீஸ் வரையும் இங்க அவைலபிளா இருக்கு. ஒன்னும் இல்ல பேர் 350 ரூபா. ஆமா, சிங்கிள்லாம் வராது. எது வேணாலும் எடுத்துக்கோ. 350 ரூபா. இதுல எவ்வளவு வரும்? 300. சாக்லேட்டா? சாக்லேட் நம்ம கொளத்தூர் பெட் மார்க்ல நீங்க பெட்டு வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல வைப்போட போகணும்னு நினைச்சீங்கன்னா, எப்படி நம்ம பீச் எல்லாம் போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த பெட் மார்க்கெட்டையும் நீங்க விசிட் பண்ணலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லா, நல்ல நாய்ஸியா, ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டோட இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்கும். ஸோ ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும். நிஜமாவே இது வராம இல்லை. அது வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ரேட் 300 ரூபாய் தான். ரெண்டு குடும்பம்
காரில் வந்தாங்க பொண்ணு முன்னி அவர் சொல்றாரு இது என்ன மீன்? லேசர். எவ்வளோ இது பேர் வரும்? என்ன மீன் ரவினா? 200 ரூபாவா? बड़ा है बड़ा है जीब्रा उठलेंगे इसका ना जीब्रा उसका इसका एन बड़ा पीस है फोन पानी இது என்ன மீன்கா? காசு குடிச்சிங்களா? இது வந்து கோழி காசு கட்டிட்ட கோழி தான். எவ்வளோ நான் ஒரு பாக்கெட்டுக்கா? எவ்வளோ காய் பாக்கெட்டு? 100 ரூபாய். லெமன் டைகர்ன்றது நான் பொறுப்பாரு மஞ்சள் அது காத்து குடிச்சிங்களாமா? காத்து அந்த லைன் இருக்கிற மாதிரி வேணும். காத்து 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 குடிச்சிங்களா? காசு பெரிய வெள்ளை அரும்பாக்கம் அதுவா அது செத்து போச்சு ரெண்டா? இதெல்லாம் எவ்வளோக்கா? 350. ஆமா கலந்த மாதிரி வெள்ளை 4 பேரு பிளாக் 4 பேர் அந்த மாதிரி நான் ஒன்றும் 20 ரூபா சொன்னீங்களா? அப்போ 10 200 ரூபாயா? போட்டு 10 கொடுங்க. கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா போட்டேன். நிறையா வெள்ளையா இருக்கு. கலர் கலரான ஃபிஷ், எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே அவைலபிளாக இருக்கு பாருங்க. எத்தனை மீன் இருக்கு? பெரிய சைஸ்ல இந்த சைஸ் இருக்கு நீங்க இதெல்லாம் 300. 350 போட்டா 300 இதுனா 300 பெரிய மீன்லாம் 300 தான். இல்ல அண்ணன் குவாலிட்டி 150 ஒன்று ஓவர் குவாலிட்டி என்ன இது ஏஞ்சல் 80. இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொன்னாலே இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிஷ் தான் பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ், ஒரு சோலோ கிங்னே சொல்லலாம். டேங்க்ல ஒரு தனியாளா இருந்து கூட போர் அடிக்காம அதுவா சுத்திக்கிட்டு திட்டியது பாத்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ். இது பாத்தீங்கன்னா ஃபேன்சி டெயில்ஸ், ஃப்ளோயிங் ஃபின்ஸ்னு வேற லெவல் ஆட்டிடியூடு. மேல் பீட்டா மட்டும் ஒரு டேங்க்ல தானா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 30 rupeesல இருந்து 150 rupees வரை இருக்கும். கலரு, அதோட டெய்ல் வெரைட்டியை பொறுத்து அதோட பிரைஸ் வந்து வேரி ஆகும். எல்லாம் 80, 90 அவ்வளவுதான்.
இது எவ்வளோ ரேட்டு? 100 ரூபாவா ரெண்டு? இது எல்லா ஃபிஷ்ஷுமே 100 ரூபா தானா பாக்கெட்டு? இதெல்லாம் 150யா? 150. நீல்னா 100. இது என்ன ஃபிஷ்? டெவில் ஃபிஷ். எவ்வளோ இது? 150. இவ்வளோ பெரிய மீனே 150 தானா? $100. இது ஒரு பாக்கெட்டே எவ்வளோ வரும்? 100 ரூபா தானா? மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. இது டைகர் தானே? இது எவ்வளோ? 100 ரூபா. இதெல்லாம் ஏஞ்சல் 2 ஃபிஷ் 80. ஸ்ட்ரீட்குள்ள வந்த உடனே 2 சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெட் ஷாப் தான். ஸோ அங்க பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா சவுண்டா அப்படி வேற மாதிரி வைப்ல இருக்கு. டேங்கு கேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மினி ஜூக்குள்ள போற மாதிரி இருந்துச்சுங்க. அது சண்டே ஈவினிங் வேற பயங்கர க்ரௌடு. அதுவே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா ஃபிஷ் கிடைக்கும். பீட்டா ஃபிஷ்லாம் வந்து சின்ன சைஸா இருக்கும், ஆனா பயங்கர ஆக்டிடியூடா இருக்கும். டேங்க்ல எல்லாம் போட்டீங்கன்னா அப்படியே கிங் மாதிரி நடந்துக்கும். கப்பீஸ், மாலிஸ், டெட்ராஸ்னு வேற லெவல்ல கலர் ஸ்பிளாஷ்லாம் இருந்துச்சு. டேங்க பார்த்தா ஐ கேண்டி மாதிரி இருக்குங்க. இது ஆஸ்கார் ஃபிஷ்லாம் இருக்கு. அதெல்லாம் டேங்க்ல வந்து பயங்கர மாஸ் ஹீரோவா இருக்கும். ஸோ இங்க எக்கச்சக்கமான ஃபிஷ் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி ஃபிஷ் டேங்கோ இல்ல ஃபிஷ் பவுலோ எது நம்ம வீட்டுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க நீங்க வந்து பெட்ஸ் வாங்கணும்னு கூட வர வேணாம். ஒரு சண்டே ஃப்ரீயா ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா கலர்ஃபுல்லா ஒரு இடத்துக்கு போகணும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா நம்ம பெட் மார்க்கெட் கொளத்தூருக்கு வந்துடலாம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லா கொஞ்சம் க்ரௌடா ஒரு மினி ஜூக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பெட்ஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு சண்டே. இல்ல நீங்க பெட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணி போறீங்கன்னா வீக் டேஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க பார்த்து மெதுவா வந்து நீங்க எடுத்துக்கலாம் எந்த பெட்ஸ்னாலும். சண்டே போனீங்கன்னா பயங்கர க்ரௌடா இருக்கும். ஸோ க்ரௌட்ல நிறைய பேருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த டைம்ல சண்டேல மார்னிங்ல இருந்து நைட் வரையுமே வச்சிருப்பாங்க பெட் மார்க்கெட்டு. ஸோ தாராளமா நீங்க வந்து போகலாம். ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க நீங்க. எல்லாமே சேர்த்து வந்து அதில் எவ்வளோ நான் வரும்?
இங்கே பாருங்க, இவ்வளோ மீனும் வெறும் 50 ரூபா தான். இவ்வளோ மீனும் 50 ரூபா தாங்க. 10 மீன் கிட்ட இருக்கு, வெறும் 50 ருபீஸ் தான். வெறும் 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 50 ருபீஸ். இந்த ரெட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 120 ருபீஸ் தான். ரெட் கேப் ஃபிஷ்லாம் 2 ஏஞ்சல் ஃபிஷ்ப்பா 80 ருபீஸ் தான். பெரிய ஃபிஷ்ஷாகவே இருக்குது, 80 ருபீஸ் தான். எல்லாமே கம்மியாக இருக்குது இந்த கடையில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெறும் 100 ருபீஸ் தான். கோல்டு ஃபிஷ், எல்லாரோட ஃபேவரட் கோல்டு ஃபிஷ் வெறும் 100 தான். ஏஞ்சல்லே ஒயிட் ஏஞ்சல் பேர் 80 ருபீஸ். இதெல்லாம் பாருங்கள் பேர் 70. இந்த ஃப்ளாரான்லாம் பாருங்கள் வெறும் 200 ருபீஸ். எல்லாம் வெறும் 50 ருபீஸ் தான். இது பாருங்கள், இவ்வளோ ஃபிஷ்ஷும் வெறும் 100 தான். பாஸ்ல போ. ஒரு குரூப் ஃபிஷ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டெட்ரா இல்லைன்னா ஜெப்ரா டானியை வந்து ட்ரை பண்ணுங்க. இது குரூப்பா ஸ்விம் பண்ணும். டேங்க்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். டெட்ராஸ் எல்லாம் நியான், க்ளோ லைட், எம்பர் மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஜீப்ரா டானியோஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீட் ரேசர் மாதிரி இங்கிட்ட ஜல்லு ஜல்லுன்னு போயிட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 60 ருபீஸ் வரையும் கிடைக்கும். கொஞ்சம் டக்குன்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து நான் ஃபிஷ் அக்வாரியம் வைக்க போறேன் இல்ல சின்னதா ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கப்பி மாலி வந்து பெஸ்ட் காம்போ. ஸோ இவங்க 2 பேரும் வாங்கி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 feet டேங்க்ல 10 to 12 ஃபிஷ் வந்து சேஃபா இருக்கும். ஃபில்டர் ஏர் பம்ப் வச்சா மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டெய்லி லைட் ஆன் பண்ணுங்க. ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஓவர் ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆயிடும். அது ஓவர் ஃபீட் பண்ணாலே நிறைய ஃபிஷ் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் பாக்கெட் ஃபிஷ்ஷோட கலர்ஃபுல் வேர்ல்டு. ஒரு 500 பட்ஜெட்ல நீங்க ஒரு சின்ன அக்வாரியம் செட்டப் பண்ணலாம். நீங்க என்ன ஃபிஷ் ட்ரை பண்றீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.